இந்த பெயிண்டிங் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா பணம் சம்பந்தமா என் பையன்கிட்ட பேசிக்கோங்க. சரி, இப்போ நாங்க கிளம்புறோம். போலாம். வா ஜோகி. வணக்கம். வணக்கம். ஹலோ. அது சரி அம்மா, பெயிண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. பெயிண்டிங் பண்ணவ ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவளா தெரியுறா. அந்த பொண்ணோட முகம் எவ்வளவு லட்சணமா இருந்துச்சு இல்லையா? அழகாத்தான் இருந்தா. ஆனா அவங்க பாட்டி கொஞ்சம் அதிகமா பேசலையா? இந்தாங்க இத பாருங்க. பேசுறதுல அந்த பாட்டி எவ்வளவு மும்முரமா இருந்தாங்கன்னா கம்மலை வச்சுட்டு போற அளவுக்கு. பரவாயில்ல, இந்த கம்மல் அந்த பொண்ணோடது தானே இப்ப தெரிஞ்சிருச்சுல, அப்புறமா திருப்பி கொடுத்துடுவோம். நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? நான் பாட்டி கிட்ட எப்படி பொய் சொல்வேன்? இல்ல இல்ல இல்ல, நான் உங்களை பாட்டி கிட்ட பொய் சொல்லல, புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களை எதுவும் சொல்ல வேண்டாம் தான் சொல்றேன். அண்ணி, என்னால இதெல்லாம் முடியாது. பாட்டி என்கிட்ட ஏதாவது கேட்டுட்டாங்கன்னா? பாருங்க, நான் பிங்கு கூட சினிமாவுக்கு போக பிளான் பண்ணிருக்கேன். அதோட எனக்கு கல்யாணம் ஆனதிலிருந்து நான் வீட்டை விட்டு வெளியே போனதில்ல. பிங்குவுக்கு என்ன எங்கேயும் கூட்டிக்கிட்டு போக நேரமே கிடைக்கிறது இல்லைன்னு உங்களுக்கே தெரியும்ல. நாங்க ஹனிமூனுக்கு கூட போக முடியல. குறைஞ்சபட்சம் சினிமாவுக்காவது போகலாம்ல. பாருங்க, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நாங்க கோவிலுக்கு போறோம்னு நான் பாட்டிக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். ஒருவேளை லேட் ஆயிடுச்சுன்னா நீங்க மட்டும் கொஞ்சம் சமாளிச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்க, சரியா? ரூஹி அக்கா ப்ளீஸ், என் அன்பான நாத்தனாரே, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கிளம்புறேன். பை 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 பை. முதல்ல ஜூஹியோட பொய்ய மறைக்க வேண்டியிருந்தது. இப்போ அண்ணியோட பொய்யையும் மறைக்க வேண்டியிருக்கு. அட கடவுளே, போதும். பாட்டி எதுவும் கேட்காம இருக்கணும். நான் அவங்க கிட்ட போய் சொல்ல வேண்டி இருக்காது. பாட்டி, அதெல்லாம் என்ன? என் கையில அடி, மஞ்சள் பத்து, கை வைத்தியம், நீங்க அங்க இதெல்லாம் என்ன சொல்லி வச்சிருந்தீங்க? அதையெல்லாம் விடு. உனக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கான்னு சொல்லு. பையனா? எந்த பையன்? அட அவன் தான், பார்க்க ரொம்ப அழகா இருந்தானே. அவங்க வீட்டுக்கு தானே போனோம். வாங்க வாங்க. ஓ, அந்த பையனா? நல்லா இருந்தான். ஐ மீன் பரவாயில்ல, பாவமா இருந்தான். நல்லா இருந்தானா? அட ரொம்ப நல்லா இருந்தா. எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருந்தா அவன். ஆமா பாட்டி, அதை விடுங்க. whatever. எனக்கு எது சொல்லுங்க. நீங்க என்ன அங்க ஜோக்கர் ஆக்கி கூட்டிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் அங்க போய் அந்த கம்மலை நான் தான் போட்டுக்கிட்டே இருக்கேன்னு சொல்றீங்க. ஆனா தொலைஞ்சப்போ அந்த கம்மலை ரூஹி தான் போட்டிருந்தா. ஒண்ணுமே புரியல நீங்க என்ன சொல்றீங்கன்னு. நான் இப்போ போய் ரூஹி கிட்ட சொல்றேன், கம்பல் கிடைச்சிடுச்சுன்னு. இத வச்சுக்கோங்க. சொல்லக்கூடாது. நீ என் செல்ல பேத்தி இல்லையா? உன் பாத்தியோட பேச்ச கேட்க மாட்டியா? யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆனா ஏன்? அட கேளு. ஆன்லைன்ல பார்த்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுல. ஆனா தாத்தா அதை வாங்கி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரே. அது விலை அதிகம்னு சொன்னாரே. உன் பாட்டி உனக்கு அந்த ட்ரெஸ்ஸ வாங்கி கொடுப்பா. ஆனா அப்போதான் நீ உன் வாய மூடிக்கிட்டு இருந்தா. சரி, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போக பிளான் பண்ணி இருந்தேனே, அது என்ன ஆச்சு? ரொம்ப கெட்டிக்காரி தானே. அதுக்கும் நான் உனக்கு காசு தர்றேன். ஆனா நீ உன் வாய பூட்டி வச்சுக்கணும். யார்கிட்டயும் எதுவும் சொல்லக்கூடாது. டீல்? டீல். அட வாவ், பெயிண்டிங் பணம் கிடைச்சிடுச்சு. இதெல்லாம் ஜூஹியால தான் நடந்துச்சு. இவளோட அழக பார்த்துட்டு அவங்க உடனே பெயிண்டிங்ஸ வாங்க ஒத்துக்கிட்டாங்க. வாவ், கஷ்டப்படுறது ஒருத்தர், பலனை அனுபவிக்கிறது இன்னொருத்தரா. பூனம் ரூஹி ராத்திரி பூரா முழிச்சிருந்து இந்த பெயிண்டிங்கை வரைஞ்சிருக்கான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவ கையில அடிபட்டு இருந்தோம், அவ வேலை பார்த்தா. ஆனா நீங்க எல்லா பெருமையும் ஜூஹி கொடுத்துட்டு இருக்கீங்க. வாவ். அட பூனம், இதெல்லாம் ரூஹியோட உழைப்புக்கு கிடைச்ச பலன் புரிஞ்சுதா? ஆனா தாத்தா, பெரியப்பா கான்ட்ராக்ட்னால தான்
இது சாத்தியமாச்சு. ஓஹோ ரூஹி, எப்பவாவது உன் உழைப்புக்கான பெருமையை நீ ஏத்துக்கோ. இருந்தாலும் இது ஒரு கிரேட் நியூஸ். ஒரு பார்ட்டி வைக்கணும், பீட்சா பார்ட்டி. அப்புறம் ப்ளீஸ் யாரும் மறக்க கூடாது. ஆமாம், நான் வீட்லயே பீட்சா செஞ்சிடுறேன். இல்ல ரூஹி, சாப்பாட்டு வெளியில இருந்து ஆர்டர் பண்ணுவோம். நீ வீட்ல இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்ல ரூஹி. ஏன் பிங்கோக்கு பிட்சா ரொம்ப பிடிக்கும். எங்க போனாங்க பிங்குவும் பழக்கம் இது வரைக்கும் வரலையா? ரூஹி உன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாளா பழக்? என்கிட்ட கோவிலுக்கு போறேன்னு சொன்னா. வேற எங்கேயாவது போக வேண்டி இருந்ததா அவங்களுக்கு? நான் பிங்கு கூட சினிமாவுக்கு போக பிளான் பண்ணிருக்கேன். நாங்க கோவிலுக்கு போறோம்னு பாட்டிக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். அப்புறம் இன்னொரு விஷயம், யார்கிட்டயும் எதுவும் சொல்லிடாதீங்க, சரியா? சொல்லு, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். உன்கிட்ட வேற ஏதாவது சொன்னாளா அவ? அண்ணே, இங்கே நிப்பாட்டுங்க. கொலமா? ஆமாம், அது சரி, நம்ம போட்டோவை பிக்டோகிராம்ல போட்டுறவா? நினைக்க கூட செய்யாத. பாட்டியும் இப்பெல்லாம் பிக்டோகிராம் யூஸ் பண்றாங்க. அது சரி, நீ அந்த படத்தோட டிக்கெட்டை தூக்கி போட்டுட்டல. என்னங்க நீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்தாப்புல பார்த்த முதல் படம், அப்புறம் எப்படி நான் தூக்கி போடுவேன்? இன்னொரு விஷயம், நீங்க கவலைப்படாதீங்க. நான் படத்தோட டிக்கெட்டை பர்ஸ்ல மறைச்சு வச்சிருக்கேன். அதனால பாட்டியோட கையில கண்டிப்பா கிடைக்காது, சரியா? சரி விடுங்க, நம்ம படம் பார்த்துட்டு வந்துட்டோம். திருடவோ கொலை பண்ணவோ போகல. சரி கிளம்பலாம். இருங்க, பிரசாதத்தை எடுத்துடுறேன். வாங்க போலாம். சொல்ல சாயங்காலம் ஆகுது. மதியமே கோவிலுக்கு போனாங்க. மதியத்துல இருந்து சாயங்காலம் வரைக்கும் கோவில்லயே உட்கார்ந்துருப்பாங்களா என்ன? பாட்டி, பிரசாதத்துக்கு பெரிய கியூ இருந்துச்சு, அதனாலதான் லேட் ஆயிடுச்சு. என்ன கொண்டு வந்திருக்க? இதோ உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட். பார்த்து மெதுவா, உனக்கு ஒண்ணும் இல்லையே. ஆமா நான் நல்லா இருக்கேன். நான் பிரசாதத்தை எடுக்கிறேன். நில்லு. பொய் சொல்லி இருக்க. 4 மணி ஷோ. அப்ப நீ கோவிலுக்கு போறேன்னு எனக்கு பொய் மெசேஜ் அனுப்பினியா? கோவிலுக்கு போறதா சொல்லிட்டு படம் பார்க்க போயிருக்கீங்க நீங்க. உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. பாட்டி, அது அவங்களே சொல்லிடுவாங்கன்னு அண்ணி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆயமூடை, நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க. இப்போ நீ சொன்ன பொய்யால பலக்கையும் உன் கூட சேர்த்துக்கிட்ட. இல்ல பாட்டி. அப்புறம் பிங்கு, நீ எப்படி என்கிட்ட பொய் சொல்லிட்டு போகலாம்? 2 நாளைக்கு முன்னாடி தான் இவ வந்தா. இவ கிட்ட என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? ஆனா நீங்க ரெண்டு பேரும் பாட்டிக்கிட்ட படத்துக்கு போனதை மறைச்சிருக்கீங்க. யாரோட ஐடியா இது? யாரோட ஐடியா? கண்டிப்பா பழக்க நீதான் தூண்டி விட்டுருப்ப ரோஹி. பிரதீக் அப்பா, நான் உங்ககிட்ட சொல்லலையா? நம்ம ரத்தம் தான். மத்தவங்க வேறதான். யார் நம்ம ரத்தம் இல்லையோ அவங்க கிட்ட நம்ம விசுவாசத்தை எதிர்பார்க்கவே முடியாது. நிறுத்துங்க பூனம், என்ன சொல்லுறீங்க? இது யார் தப்பா இருந்தாலும் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் சுத்தி வளைச்சு ரூஹியத்தான் குற்றவாளி ஆக்குறீங்க. நீங்க முதல்ல இதே விஷயத்தை தான் ருஷிதா கிட்ட செஞ்சீங்க. குறைந்தபட்சம் அவ பொண்ணு ரூஹியையாவது விட்டுடுங்க. ஆமாம் பிரதீக் அப்பா, எல்லா தப்பும் என்னோடதுதான். என்கிட்ட போய் சொல்லிட்டு படத்துக்கு போனாங்க இவங்க. தப்பு யார் மேல? என் மேல. எல்லா தப்பும் என் மேலதான். ரூஹிக்கு போய் சொல்ற பழக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுது. பாட்டி, ஐம் சாரி. நான் உங்ககிட்ட இதை மறைச்சிட்டேன். நான் இதை விரும்பல.
அன்னைக்கு பிரச்சனை வர வேணாம்னு நினைச்சேன். இத்தனை நாளுக்கு அப்புறம் வீட்டை விட்டு வெளியில முதல் தடவையா பிங்கண்ணாவோட எங்கேயோ சுத்த போனாங்க. நான் இதை மட்டும்தான் விரும்பினேன், அவங்கனால நல்லா அமையணும்னு. பாட்டி, நான் அண்ணி வந்ததும் புரிய வைக்கலாம்னு இருந்தேன். அவங்களே உங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடணும்னு. புரிய வச்சிருப்பியா? புரிய வச்சிருப்பியா? கணக்கு எதுவுமே புரியாதவ இன்னொருத்தருக்கு புரிய வைப்பாளா? ரொம்ப ஓவரா போகுது ரோஹி, ஓவரா போகுது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் உன்னை பாட்டி, பாட்டி என்ன மன்னிச்சிருங்க. உண்மையில இந்த தப்பு ரூஹி அக்காவுடையது இல்ல, தப்பு என்னோடதுதான். அதனால அடியும் திட்டும் எனக்குத்தான் கிடைக்கணும். இவங்க தான் பாவம், உங்ககிட்ட எல்லா உண்மையையும் சொல்லிடணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் அவங்கள வேண்டாம்னு தடுத்தேன். சரியா சொன்ன நீ பலக். திட்டும் அடியும் உனக்குத்தான் கிடைக்கணும். அடிக்கிறதாருன்னா பழக்கில்ல, என்ன அடிங்க. ஏன்னா படம் பார்க்குற ஐடியா என்னோடது. நிறுத்துங்க. யாரையும் எதுவும் பண்ண வேண்டாம். பிரச்சனையை இப்ப இதோட முடிச்சுக்கோங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? போதும். அப்புறம் பசங்களா, உங்களுக்கு எப்போவாவது எங்கேயாவது போகணும்னா உன்னை சொல்லிட்டு போங்க, சரியா? பூனம், நீங்க எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒருவேளை பலக் உங்ககிட்ட அனுமதி கேட்டிருந்தா நீங்க அவளை போக விட்டிருப்பீங்களா? அப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரூஹி மறைச்ச விஷயத்த ஜூஹி மறைச்சிருந்தா நீங்க அவ மேல கை வச்சிருப்பீங்களா? பூனம், உங்களுக்கு வயசாகிடுச்சு, பசங்க பெரியவங்க ஆயிட்டாங்க. அப்படி இருந்தும் நீங்க சரிக்கும் தப்புக்கும் வித்தியாசம் பார்க்க முடியாம இருக்கீங்க. பாட்டியை சந்தோஷமா வச்சுக்க நான் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும், தெரிஞ்சோ தெரியாமலோ கோவப்படுத்தி தான் விட்டுற. சில் பண்ணு ரோஹி. பாட்டியோட பழக்கம் உனக்கு தெரியும்ல. நாளைக்கு நீ இப்படி சிலை மாதிரி நின்னுட்டு இருந்தா கூட பாட்டி அதுலயும் குறை கண்டுபிடிப்பாங்க. சொல்லுவாங்க, சிலை மாதிரி நிக்க கூட உனக்கு நல்லா தெரியலன்னு. அதனால பாட்டி சொல்றத ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுடு, புரிஞ்சதா? அப்புறம் உன் முகம் இப்படி இல்ல, இப்படி ஆகிடும். உன்னை பார்த்தாலே என் முகம் அப்படித்தான் ஆகிடுது. அப்புறம் பிட்சா பார்ட்டி கேன்சல் ஆயிடுச்சு. ஆனா நான் வீட்ல ஏதாவது பண்ணட்டுமா? சரி, நில்லு, நான் எடுத்துட்டு வர்றேன். அது சரி ஜூஹி, தஹார் அவருக்கு உண்மையிலேயே அவருக்கு பெயிண்டிங் பிடிச்சிருந்ததுல? எக்ஸ்பிரஷன் பார்த்த பெருசா எதுவும் புரியல. அதான் ஆங்கிரி யங் மென் லுக். ஆனா அவன் கண்ணுல தெரிஞ்சது, உன் பெயிண்டிங்க பார்த்ததும் பிளாட் ஆகிட்டான். எனக்கு என்னமோ கனவுல கூட அவனுக்கு அந்த பெயிண்டிங் தான் தெரிய போகுது பாரு. இரு பாரேன். என்னாச்சு சோனி? என்னாச்சு? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? இன்னைக்கு அந்த மோசமான நாள்.
எந்த நாள்ல நாகர் தன் கட்டுப்பாட்டை இழக்கிறானோ, எந்த நாள்ல அவனோட வலி அதோட உச்ச கட்டத்துல இருக்குமோ, நம்ம மகனோட வாழ்க்கையிலிருந்து இந்த தேதியை நம்மால நிரந்தரமா அழிக்க முடிஞ்சிருந்தா நஹார் காப்பாத்து காப்பாத்து, என்ன காப்பாத்து. தெரியல, தூக்கம் எப்படி கலைஞ்சது? ஒரு விதமான படபடப்பா இருக்கு. ஏ கடவுளே, இன்னைக்கு நாள் மட்டும் நல்லபடியா முடிஞ்சிடணும். மருமகளே, எப்படி இருக்கா? அவனை எப்படியோ சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டோம். எங்களுக்கு நாளைய பத்தின கவலை தான் இருக்கு. நாளைக்கு மோசமான நாள். எங்களுக்கு புரியவே இல்லை, நஹாருக்கு நாங்க எப்படி புரிய வைப்போம்னு. அவனுக்கு புரிய வைக்க எத்தனையோ தடவை முயற்சி செஞ்சாச்சு. ஆனா அடிக்கடி அவனுக்கு நாளை சம்பந்தப்பட்ட எல்லா கசப்பான நினைவுகளும் ஞாபகத்துக்கு வந்துடுது. என் மகனோட இந்த வலியை அவனோட வாழ்க்கையில இருந்து அழிக்கிற மாதிரி என்கிட்ட ஏதாவது மருந்து இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கவலைப்படாதீங்க, பாருங்க உங்க உடம்பு கெட்டு போயிடலாம். ஒரு வழி இருக்கு. நாளைக்கு நஹாரோட கவனத்தை திருப்ப. நாளை நாள் நம்ம நஹாருக்கு ராசி இல்லாத நாளா இருந்தாலும், ஆனா நட்சத்திரப்படி நாளைய நாள் ரொம்ப நல்ல நாள். நம்ம ஏன் வீட்டுல அனுஷ பூஜையை வைக்க கூடாது? கடவுள் தான் உன்னை இவ்வளவு பெரிய விபத்துல இருந்து காப்பாத்தினாரு. இத சாக்கா வச்சு அவருக்கு நன்றி சொல்லலாம். ஆனா அம்மா, இது எப்படி நடக்கும்? நஹாருக்கு இந்த பூஜையில எல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமா, நான் எங்க அவனை பூஜையில உட்கார வைக்க சொல்றேன். வீட்டுல பூஜை இருந்தா அவனோட கவனம் திசை திரும்பி இருக்கும். பூஜையோட சூழல் இருந்தா மனசும் அமைதியா இருக்கும். மருமகளே, நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணையும் அவங்க குடும்பத்தாரையும் கூட கூப்பிட்டுக்கலாம். ரத்தனோட உயிரை காப்பாத்தினாலே. அவங்கள ஏன் கூப்பிடணும் அம்மா? சோனி, அம்மா சரியா சொல்றாங்கன்னு தோணுது. நாம அந்த பொண்ணை பூஜைக்கு கூப்பிடணும். இதையே சாக்கா வச்சு நானும் அந்த பொண்ணுக்கு நன்றி சொல்லிக்க முடியும். நீ அந்த பொண்ணை பார்க்கணும். ரொம்ப அன்பானவ, அழகானவ, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவ அவ. சரி, கூப்பிடுறேன். பிரதீப் அப்பா, பிரதீக், பிங்கு, ஜூஹி எல்லாரும் சீக்கிரம் ஓடி வாங்க. அட, என்னாச்சு பூனம், நீங்க ஏன் கத்துறீங்க? பிரதீக் அப்பா, ஒரு நல்ல விஷயம். நல்ல விஷயமா? அந்த நஹார் கோயிங் இருக்காருல, நேத்து நானும் ஜூஹியும் பெயிண்டிங் கொடுக்க அவங்க வீட்டுக்கு தான் போயிருந்தோம். அவங்க வீட்டுல இருந்து இன்விடேஷன் வந்திருக்கு. என்ன இன்விடேஷன் கார்டம்மா? மகனே, அவங்க வீட்டுல பாபா ஆராதனை பூஜை வச்சிருக்காங்களாம். அதனால நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரையும் குடும்பத்தோடு வர சொல்லி இருக்காங்க. வாவ், இது ரொம்ப நல்ல நியூஸ் ஆச்சு. எல்லாரையும் கூப்பிட்டு இருக்காங்களா? நமக்கும் அவங்களுக்கும் அவ்வளோ பெரிய அறிமுகம் எதுவும் இல்லையே, எந்த குடும்ப உறவும் இல்லையே, அப்புறம் ஏன் ஒன்னா கூப்பிட்டு இருக்காங்க? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க பிரதீக் அப்பா?
நேத்து நான் அந்த அறிமுகத்தை தான் அவங்க கிட்ட வளர்த்துக்கிட்டு வர்றேன். பாருங்க, நான் எல்லாரோடும் எவ்வளவு சகஜமா பழகுறவ. எங்க போனாலும் என் பேச்சால எல்லார் மனசையும் கொள்ளையடிச்சிடுறேன் நான். அப்புறம் நம்ம ஜூஹி இருக்கால, நான் உங்ககிட்ட என்ன சொல்றது, நேத்து இவ அவ்வளவு அழகா இருந்தா. அந்த நாகார் பாட்டிக்கு நம்ம ஜூஹி மேல இருந்து கண்ணே நகரல. இப்ப பாருங்க, இன்னைக்கு அவங்க அழைப்பிதழே அனுப்பிட்டாங்க. இன்விடேஷன் கார்டு வந்திருக்கு, சரிதான். ஆனா எல்லாரும் அப்படி போறது சரியா இருக்காது. பிரதேக் பாரு, கான்ட்ராக்ட் உனக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்புறம் ரூஹி, நீ தான் பெயிண்டிங் வரைஞ்ச. என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் போங்க. அட இல்ல பிரதீக் அப்பா, ரூஹி போனப்போ அந்த நாகார் கோயிங்கா தன் கையாலேயே இவளோட பெயிண்டிங்க உடைச்சிட்டான். கோபம் வந்துருச்சு. நானும் ஜூஹியும் போனோம். நாங்க தான் விஷயத்த மறுபடியும் சரி பண்ணோம். இப்போ மறுபடியும் ரூஹி போனா. ஒருவேளை திரும்பவும் நம்ம உறவு கெட்டு போயிடக்கூடாதுல்ல. கஷ்டப்பட்டு உறவை உருவாக்கிட்டு வந்திருக்கோம். அதனாலதான் நானும் ஜூஹியும் தான் போவோம். தாத்தா பாட்டி சரியாதான் சொல்றாங்க. நீங்க எல்லாரும் போங்க, நான் வீட்லயே இருந்துக்கிறேன். நான் வேற ஒரு ப்ராஜெக்ட்லயும் வேலை செய்ய வேண்டி இருக்கு. இல்ல, போகணும்னா முழு குடும்பமும் சேர்ந்துதான் போகணும். ரூஹிமா, நீ கண்டிப்பா வரணும், இல்லைன்னா யாரும் போக மாட்டோம், சரியா? ரூஹி போறதால ஜூஹியோட விஷயம் கெட்டு போயிடக்கூடாது.